சதியை பின்றான். பாமக இன்னைக்கு ஜெயிக்கணும்னா அதுக்கு தேமுதிகவோட ஓட்டு வேணும். 25 தொகுதியில போட்டியிடுது பாமக, 3 தொகுதி தான் வெற்றி பெற முடியும். காணொலியை எல்லோருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரைக்கு இருக்க நாம அடிக்கடி இந்த இளையதளத்துல பார்த்தது உண்டு. ஆனா முழு கிறுக்கா மாதிரி பேசியவர்களை இப்போதுதான் பார்க்க நேருகிறோம். காரணம், தேர்தல் நேரம் நெருங்கி விட்டதால். ஒரு நகைச்சுவைக்கு கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஆனா எடுத்துக்காட்டு சொல்வதற்கு கூட எடுத்துக்காட்டுக்கு தகுதி இல்லாத ஒரு விடயத்தை இந்த நபர் பேசுறார். பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வாக்கு வேண்டுமா? அது எப்படி? 25 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடியும். எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேமுதிகவினுடைய வாக்கு இருந்தால் மட்டும்தான் பாமகவால் வெல்ல முடியும்னு சொல்லிட்டு நபர் சொல்றார். எந்த அடிப்படையில் அவர் சொன்னாரு தெரியல. எந்த பகுதியில எந்த இடத்துல எத்தகைய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கு அப்படின்றது அவர்களுக்கு முதல்ல தெரியுமா? 5 தொகுதி வாங்கி தேமுதிகவால 3 தொகுதி முதல்ல ஜெயிக்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியால ஒரு எதிர்கட்சியை நிறுவ முடியும். ஆளுங்கட்சியை மக்களினுடைய அநேக ஏகபோகத்துடன் அரியணையில் அமர வைக்க முடியும். அதற்கான வரலாறு உண்டு. எந்த அடிப்படையில் தேமுதிகவினுடைய ஓட்டு பாமக ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்றாங்க? வட தமிழகத்துல அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு ஓட்டு வேணும் அப்படின்னாக்கா அது வன்னியர்களுடைய ஓட்டு, உகந்தவர்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது பாமகவினருடைய ஓட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் சொல்றார். இவங்களுக்கு என்ன விரக்தி அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக கூட வந்திருக்கணும், வர முடியல. காரணம், பையனுக்கும் எம்பி பதவி தேவை, தம்பிக்கும் எம்பி பதவி தேவை. ஆனா திமுக தம்பிக்கு தான் கொடுத்தாங்க. அந்த விரக்தியின் உச்சத்தில் இவர்கள் இப்படி பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவர்களினுடைய குடும்பத்திற்குள்ள போர்குடி தூக்கு தொடங்கிட்டாங்க. எப்படி நீங்க மாமாவுக்கு கொடுக்கலாம், எம்பி எனக்குள்ள கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய குடும்பத்திற்குள்ள போர்கொடி தூக்கி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. தேமுதிகவினர் மிக தெளிவா உங்களுடைய தேர்தல் பயணத்தை தொடங்குங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சீண்டிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தான விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொகுதி கூட உங்களால வெல்ல முடியாது. ஒரே ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாது. இந்த நபர் எந்த அடிப்படையில் பேசினார்னு தெரியல. அவருக்கு அவரே சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும்.